உனக்கு உதவி செஞ்சு அதனால நான் கெட்ட பேர் எடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல உன் பிரச்சனைய நீயே பாத்துக்கோ. ஏங்க 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 என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. சொல்லுங்க. வர வர நீங்க ஆளே முன்ன மாதிரி இல்ல. எப்ப பாரு ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்க. சரி இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிங்க. எனக்கு தேவையில்ல, விடு. அட சொன்னா கேளுங்க, இந்தாங்க குடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? இன்னும் வேற என்ன ஆகணும்? அதான் உன் தம்பி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டானே. இந்நேரம் கம்பெனி நிர்வாகத்தை காயத்ரி சித்திக்கு கொடுத்துருந்தா அவங்களும் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும். ஆனா கடைசி நேரத்தில் உன் தம்பியால இனிமே நான் எதுலையும் தலையிடலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஒதுங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் என் தலைமையில வந்து விடியுது. இது என்ன புதுசா இருக்கு? நீ எதுக்கு காயத்ரி சித்திக்கு காசு தரணும்? அவங்க பணம் தருவாங்கங்கிறதுக்காக நம்ம கம்பெனி நிர்வாகத்தை தரப்போறதா நீ சொல்லவே இல்லையே. என்ன அவங்க கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை ஜோதி, அது கம்பெனி மேட்டர், அவ்வளோதான். கம்பெனி நிறைய லாஸில் போகிறதுனால என் சைடில் சில இன்வெஸ்டர்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு சித்தி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பெருசாக அதுவும் இல்லை ஜோதி. இப்போது அந்த பய பண்ண வேலையால் அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கம்பெனி நிர்வாகத்தை தர நான் முடிவு பண்ணல. அம்மா கோமாவில் இருக்கிறப்ப சித்தியே கம்பெனியை நிர்வாகம் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சேன். நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாத ஜோதி. இங்கே பாருடி, நம்ம குடும்பத்தோட பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அது சித்தி ஒருத்தரால் தான் முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சமாவது நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒழுங்காக உன் தம்பிக்கிட்ட பேசி பவராப்பட்டானி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேணான்னு சொல்லு. அதுக்கு அவன் முடியாதுன்னு வீம்பு பண்ணிட்டு இருந்தான்னா இந்த வீட்டில் இருக்க எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிடு. ஒன்று அவன் சித்திக்கு நிர்வாகத்தை கொடுக்க ஒத்துக்கணும், இல்லைனா இந்த வீட்டை விட்டு போகணும். எடுத்து சொல்லுவியோ அதட்டி சொல்லுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்புறம் மச்சான்லாம் பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை.